ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு அன்பான தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பு காணப்படட்டும். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய மங்களகரமான வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். யாத்ராகமம் 6:29. கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோட சொல்லுகிறவர்களை நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது. பாருங்கள் தேவஜனமே, நான் உன்னோடு சொல்லுகிற காரியங்களை நீ பார்வோனிடம் போய் சொல் சொல்லுகிறார். உன்ன மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அவர்கிட்ட போய் இப்படி பேசுறது, பார்வோன்ட்ட போய் இப்படி பேசுறது, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் எல்லாம் சொல்றாரு. நான் சொல்றாரு, நீ பார்வோனிடம் போய் பேசும் பொழுது நான் பார்வோனை வாதிப்பேன், நான் எகிப்தை வாதிப்பேன். ஹல்லேலூயா. பேசுவதற்கு யோசிக்கிறார் மோசே. நான் போய் எப்படி பேசுவது? நான் பேசினா பார்வோன் கேட்பானா? சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, நீ போய் பேசு. பார்வோன் அவன் இருதயத்துல பேச வேண்டியது ஏன் காரியம். அவன் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் கடினப்படுத்துவேன், ஆனா வாதிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை அடைவதற்கு ஏதுவாக அவனை நான் வாதித்து, எகிப்தை வாதித்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். ஹல்லேலூயா. அதே போலதான் எகிப்த ஆண்டவர் வாதித்தாரு, பார்வோனை ஆண்டவர் வாதித்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட எகிப்தியர் அவங்களுடைய எல்லா நகை எல்லாத்தையும் கொடுத்து, போயிட்டு வாங்க, நீங்க போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்து உங்களுக்கு நீதியை செய்ய வேண்டும் என்றால், நீங்க பார்வோனா இருந்தாலும் சரி, உங்களை எதிர்க்கிற துன்பப்படுத்துகிற காரியங்களிடத்துல நீ பேசுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நீங்கள் பேசும் பொழுது, ஜெபத்தில் பேசும் பொழுது, நேரடியாக பேசும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்புகளை கட்டளையிடுவார். பாருங்கள். மாத்திரமல்ல, எசேக்கியேல் 37:4 சொல்லுகிறது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. ஆமா, என்ன சொல்லணும்? உங்க வாழ்க்கையில உலர்ந்த எலும்புகள் காணப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை சொல்லுன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம என்ன சொல்றோம்? என் வியாபாரம் உருப்படாது, ஹல்லேலூயா, நான் பார்க்கிற வேற வேலையில எனக்கு ப்ரமோஷனே வராது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படி இருக்கும். ஆனா நீங்க, ஆண்டவரின் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், என்னுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள உலர்ந்த எலும்புகள் என்ன நடக்கும்? எசேக்கியேல் 37:7 சொல்லுகிறது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. பாருங்க, எசேக்கியேல் அவருக்கு கட்டளையிட்டபடியே ப்ராபசி சொல்றார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் பேசும் பொழுது உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுறாரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்த காரியங்களை பார்த்து நீங்கள் பேசும் பொழுது ஒரு இரைச்சல் உண்டாகும். எதுவுமே மாற மாட்டேங்குது பிரதர், எல்லாம் அப்படியே இருக்குது என் வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசும் பொழுது ஒரு இரைச்சல் மூமெண்ட் உண்டாகும். அசைய மாட்டேங்குது பிரதர், அசைவு உண்டாகும். ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொள்ளும். சத உண்டாகும். ஆவியை ஆண்டவர் பிரவேசிக்க பண்ணி அந்த உலர்ந்த எலும்புகள் எந்திரிச்சு எப்படி தெரியுமானாங்க? பெரிய சேனையாக மாறினார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தனி மரமாக நின்று கொண்டிருக்கிறாய், ஆனா வர நாட்கள்ல நீ உலர்ந்த உன் நிலைமையை பார்த்து நீ பேசும் பொழுது உன்னை ஒரு பெரிய சேனையாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, என்னாகமம் 20:8
ஆண்டவர் சொல்றாரு மோசேட்ட, நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் முறையிடுறாங்க மோசேட்ட, யோ வனாந்திரத்துல தண்ணி இல்லையா, எகிப்து தேசத்துல இருந்து கூட்டி கொண்டு வந்துட்டு தண்ணி கொடுக்க மாட்டீங்க நீ அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மோசேக்கு தலையை பிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாரும் நிக்க வச்சுட்டு கண்மலையை பார்த்து நீ பேசு, பார்வோனிடம் போய் நீ பேசு, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து நீ பேசு. நீ பேசும் பொழுது அந்த கண்மலை தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும். என்ன நடந்துச்சு? என்னாகும் 20:11 மோசே ஆண்டவர் பேச சொல்றாரு, இவர் கோலை வச்சு கண்மலை அடிக்கிறாரு, தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு வந்தது. மினிஸ்ட்ரி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சித்தத்தை அவர் நிறைவேற்றவில்லை. ஹல்லேலூயா. அதனால மோசேயும் ஆரோனும் கானானுக்குள்ள பிரவேசிக்கல. அது வேற விஷயம். பாருங்க, உங்க சூழ்நிலையில உங்க கண்மலையை பார்த்து பேசுங்க. பவுல் எழுதுறாரு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆண்டவர் கண்மலையாக இருக்கிறார். அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க, அவரிடத்தில் இருந்து தண்ணீர் உங்களுக்கு புறப்படும். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்கள், பார்வோனிடத்தில் பேசுங்கள். ஹல்லேலூயா. கண்மலையை பார்த்து பேசுங்க, உங்க சூழ்நிலை மாறி போகும். நாம் ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவரே, எங்க வாயிலிருந்து விடுதலை கொடுக்கும் வார்த்தைகள் புறப்படட்டும் அப்பா. எங்க வாயிலிருந்து வாழ்வை கொடுக்கும் வார்த்தைகள் புறப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க கெட்ட வார்த்தை பேசாமல், நாங்க நெகட்டிவான வார்த்தைகள் பேசாமல், பக்தி விருத்திக்கு ஏதுவான எங்களுடைய வாழ்வை மாற்றக்கூடிய விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசட்டும். அதனால் எங்கள் வாழ்க்கை மாறட்டும். நன்மைக்கு ஏதுவாக, வாழ்வுக்கு ஏதுவாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். ஏசப்பா, நாங்கள் பேசட்டும், எங்கள் சூழ்நிலை மாறட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.